ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எக் கறியும் எக் பேஜோவும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக எக்கு ரெசிபி தான். எக் பேஜோ வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் செஞ்சது அப்படியே ஸ்ட்ரீட் கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எக் கறி செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன தக்காளி, சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு 6 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்புக்கு கோகோனட்டும், சீரகம், மல்லி செடி, முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். சீரகம், தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதான் நம்மளோட குழம்புக்கு நல்லா திக்கான கிரேவியாக இருக்கும். நான் இந்த ரெசிபி வந்து 2 மெம்பர்ஸ்க்காக தான் சமைக்கிறோம். ஸோ அதனால் நான் வந்து ஒரே ஒரு எக்கை மட்டும் இதை நல்லா பீட் பண்ணிடுறேன். இதை நல்லா பீட் பண்ணால் தான் நம்மளுக்கு நிறைய இடத்துல பைட் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம குழம்போட சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கும். அங்கங்கே நம்மளுக்கு நல்லா கறி பீஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்லா குழம்போட மிக்ஸ் ஆகிருக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதுக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் அது ஒரு தனி ஃப்ளேவராக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதை விட. ஸோ நீங்கள் இதில் கண்டிப்பாக சின்ன வெங்காயமே ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப கருகிடவும் வேண்டாம். நம்மளுக்கு நல்லா கோல்டனிஷாக கன்வெர்ட் ஆனாலே போதும். நம்மளோட வெங்காயம் நம்மளோட முட்டை குழம்புல வந்து சாப்பிடும்போது நல்லா குட்டி குட்டியாக தட்டுப்படும். அதுவே ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம நிறைய தக்காளியெல்லாம் ஆட் பண்ணவே தேவையில்ல, ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டெல்லாம் வரவே தேவையில்ல. நம்மளோட ஃப்ளேவர் வந்து எக்கு தான் டாமினேட் பண்ணி இருக்கணுன்றக்கா தக்காளி வந்து ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எக் குழம்போட குவான்டிட்டி வந்து 2 மெம்பர்ஸ் சமைக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி குவான்டிட்டியில் தான் சொல்கிறேன். ஒரு தக்காளி வந்து 2 மெம்பர்ஸ்க்கு சமைக்கும் போது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே 2 எக்கை வந்து பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு ஃபாஸ்ட்டாகவும் நல்லா வதங்கிடும். தேவையான அளவு மஞ்சத்தூள் மட்டும் 1 பிஞ்ச் கிட்ட, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கிட்ட மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம காரத்துக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் சில்லி பவுடர்னால் 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர்னால் 2.5 ஸ்பூன் கிட்ட கூட ஆட் பண்ணிக்கோங்க. காரமாக ஸ்பைஸாக இருக்கனால தான் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ளேவர்ஸ் வந்து செமையாக இருக்கும். குக் பண்ணும்போது இந்த மாதிரி குக் பண்ணும்போது மசால் பொடியெல்லாம் போட்டிருக்கனால சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும், அடிப்பிடிச்சிரும். அதை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வெங்காயத்தோட மசாலா வந்து நல்லா பைண்ட் ஆகணுன்றனால மசாலா வந்து ஃபஸ்ட்டே போட்டு நல்லா பைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கேஷ்யூ எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த எக் குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க முட்டையில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பாயில் பண்ண எக்கில் வந்து ப்ராப்ளமே இல்லை. ஸோ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது லைட்டாக நம்ம குழம்பு நல்லா ஹீட் பண்ணி வரும்போது, நம்மளோட குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம நல்லா அடித்து வச்சுருக்க முட்டையை ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட்டாகவும் இருக்கும் நம்ம குழம்பு வந்து. தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் பண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் ஹீட்டில் வந்து அது ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு. இல்லைன்னா ஒரே செட்டில் வந்து ஒரு ஆம்லேட் மாதிரி வெந்துடும். ஆம்லேட் மாதிரி ரெடி ஆனாலும் பரவாயில்லனா ஓகே. இது வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு நிறைய சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதே டைமிங்கில் நம்ம வந்து நார்மலாக அடித்து மட்டும் ஊற்றாமல் சும்மாவே கூட ஓப்பன் பண்ணி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி உடைச்ச முட்டை மாதிரி ஊற்றினோம்னா மஞ்சக்கரு உடைக்காமல் இருக்கலாம், ஆனால் வந்து அது அவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்காது. உள்ளே வரை நம்மளுக்கு எசன்ஸ் இறங்கியிருக்காது. இதுனா சூப்பராக எல்லா இடத்துலையுமே நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்மளுக்கு எக்கே வந்து. குழம்பு வந்து நார்மலாக ஃபாஸ்ட்டாகவே வச்சு நல்லா ஹீட் பண்ணவே விட்டோம்னாலே போதும். நம்ம எக்குமே சூப்பராக எல்லாமே நல்லா வெந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், திரளாக ஒவ்வொரு இடத்துலையும் சூப்பராக வெந்திருக்கு நம்மளுக்கு சின்ன சின்ன பீசஸாகவே. எக்கு கிரேவியுமே வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நம்ம தேங்காய், முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஊற்றுனனால நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கிறனால குழம்பும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. சப்பாத்திக்கு எதுக்குனாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
காரமும் சீரகத்தூள் எல்லாமே ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டெல்லாம் இப்போ நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது வேக வச்சுருந்த முட்டையை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எக்குள்ளெல்லாம் அப்போ தான் நல்லா மசாலா குழம்பெல்லாம் ஃபுல்லாக சூப்பராக உரியும், அப்சர்வ் ஆகிருக்கும், நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நம்ம குழம்புல இருக்க மசாலா எசன்ஸ் ஃபுல்லாக நம்ம எக்கில் ஊறியிருக்கும். நம்ம சின்ன சின்ன பீசஸாக அந்த அடித்து ஊற்றின முட்டையே சூப்பராக ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா செமையாக இருக்குது, நிறைய திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மல்லிச்செடி ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம ஃப்ளேவராக இருக்கும், வீடே வாசமாக இருக்கும். இது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு சப்பாத்திக்கெலாம் கிரேவியாக வச்சு சாப்பிட்டா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். ஒவ்வொரு பைட்டுக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு எக் பீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். செம்ம ஃபில்லிங்காகவும் இருக்கும். சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம இதை செஞ்சிடலாம். இதுக்கு ஜஸ்ட்டு சீரகமும் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். மசால் மட்டும் அரைச்சி ஊற்றுனோம்னா இவ்வளோ திக்கான கிரேவி வந்து செம்மையாக ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி பாயில் பண்ண எக்குனா மஞ்சக்கரு வரையும் நல்ல எசன்ஸ் வரையும் சூப்பராக இறங்கியிருக்கும். இந்த எக் பேஜோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான் இந்த எக் பேஜோ வந்து. இதோட ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே எக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 எக்குக்கு செய்கிறனால ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வேணும். ஸோ நல்லா நான் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மந்த்ரா கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பொரிச்சோம்னா இன்னும் தனி ஃப்ளேவராக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளைப்பூடை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா கோல்டனிஷாக ஆனோடனே கிறிஸ்பி ஆயிரும். அது வந்து கடைசியில் இந்த ஆயில் கூட இந்த எக்கோடு ஆட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் இதில் வந்து முடிஞ்சளவு ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆயில் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். வெள்ளைப்பூடு வந்து கோல்டனிஷாக ஆனதான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வெள்ளைப்பூடு ரெடி ஆகணும்னா அந்த எண்ணெயில் இருக்க பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுதான் அதோட பர்ஃபெக்டான டைமிங்கு. நீங்கள் கொஞ்சம் கூட நேரம் வச்சுருந்தா கூட அது ஃபாஸ்ட்டாக கறிக்கிரும். அதனால் நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்னதில் தான் வதக்கிறனால நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரெடி ஆயிடும். நல்லா கோல்டனிஷாக கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, கருகாமல். நம்மளுக்கு அளவு எல்லாமே ஒரே சைஸஸ்லேயே கட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன பீசஸ் எல்லாமே வேகமாக கருகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஃப்ரைடு ஆனியன்ஸ் ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஆனியன்ஸை குட்டி குட்டியாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. 2 எக்குக்கு தான் பண்ணுறதுனால இதுவும் வந்து ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிலே நம்ம ரெடி பண்ணாலே போதும். ஆனியன்ஸ் நல்லா வந்து ஃப்ரை ஆகி நல்லா ஆறின பிறகு தான் நம்மளுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அது வரை ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம நல்லா ஆறின பிறகு அதில் கிறிஸ்பினஸ் ரெடி ஆகும். நம்ம வெள்ளைப்பூடியும் ஆனியன்ஸையும் வறுக்கிறக்குள்ளே நம்ம ஆயிலே இந்த கலரில் கன்வெர்ட் ஆயிரும். இப்போ 2 வத்தல் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வத்தலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வையே கூட ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ வத்தல் வந்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இருக்கிற ஹீட்லேயே மட்டும் வத்தல் வந்து நல்லா மாறட்டும், கலர் சேஞ்ச் ஆகட்டும். ரொம்ப பிளாக்கிஷாக ஆயிராமல் லைட்டாக நம்மளுக்கு ப்ரௌனிஷாக மாறினாலே போதும். எக் பேஜோக்கு நம்ம நல்லா காரத்துக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். சில்லி ஃப்ளிக்ஸ் வந்து இதுக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்மளோட இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் வந்து செமையாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே நம்மளுக்கு போதும். இப்போ ரொம்ப கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. 2 வத்தலும் நல்லா ஆறுற மாதிரி வைங்க. ஆறின பிறகு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலையும் பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம வத்தல் ஆறினோடனே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி சில்லி ஃப்ளிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து நல்ல ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சியோடு இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சில்லி ஃப்ளிக்ஸ் மாதிரி ரொம்ப காஞ்சிருக்காது. நல்லா பைண்ட் பண்ணி ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு தேவை, முக்கியமாக இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சில்லி ஃப்ளிக்ஸ் ரெடி பண்ண வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட அந்த பீஸா சீசனிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறத கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஆறினோடனே கொஞ்சம் நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதை நல்லா எல்லாத்தையோட நம்மளோட வத்தலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளிக்ஸோட எல்லாமே ஆயிலி கன்சிஸ்டன்சியில் இருக்கனால நம்மளுக்கு பைண்ட் ஆயிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஃபில்லிங் வந்து. இப்போ நம்ம வேக வச்சுருக்க எக்கில் வந்து ஆல்ரெடி நான் சால்ட் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் வந்து அப்போ தான் இதில் வந்து நல்லா ஆட் பண்ண முடியும். ரொம்ப லாங்காக கட் பண்ணிடாதீங்க, பிறகு ஆட் பண்ணுறதுக்கு பிஞ்சிரும் நம்மளோட எக்கு வந்து. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்த எக்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபில்லிங் இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வந்து புளி தண்ணி, லெமன் ஜூஸு, ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆயிலையும் இதில் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து செம ஃப்ளேவரிங்காக இருக்கும். அந்த ஆயிலே வந்து சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு.
இப்போ நம்ம எக் பேஜோக்கு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும், ஸ்பைஸியாக காரமாகவும் இருக்கும். நம்மளுக்கு வத்தல்லாம் நம்ம ரெடிமேடாக உடனே அரைச்சி ஆட் பண்ணனால, நார்மலாக இதில் வந்து நம்ம புளியை ஊற வச்சு தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால அந்த இதுவுமே வந்து நல்லா புளிப்பாகவும் காரமாகவும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு புளி எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் நம்ம லெமன் ஜூஸ் வேறு இதில் புளியறனால செம்ம ஃப்ளேவராக இருக்கும். எல்லாமே ஃப்ளேவருமே இதில் வந்து இருக்கும். வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க மல்லிச்செடியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச எக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் நம்ம ஆனியன்ஸு கார்லிக்கெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச எக்கெல்லாம் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கே செம்மையாக இருக்கும். 1க்கு 2 கூட சாப்பிட்லாம். வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன்றதை டீட்டெயிலாக கடைசியில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். டாட்டா, பை பை.